மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேர்ஸு எல்லா டாப் டு பாட்டம் ரோல் ஃபார்மட் கொடுக்குறோம், பவுச் ஃபார்மட்ஸும் கொடுக்குறோம். ஃபுட் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டு, அதை தவிர்த்து அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மேலே பேக் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஆக்சுவலி அவங்களோட ப்ராடக்ட்ஸை பொறுத்து, சைஸை பொறுத்து அது ஒரு மினிமல் அமௌண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார். இது வந்து சென்டர் சீலிங் பவுச்சஸ், இது கசட்டிங் பவுச்சஸ், இது பிஓபி மெட்டீரியல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈஸிலி டியரபிள், ஸ்நாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஈஸியாக டியர் பண்ணும். வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் வரலையும் வந்திருக்கோம். இங்கே விபி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வேணுமோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ரோல்ஸாக வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி சிங்கிள் பவுச்சஸாக வேணுனாலும் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான மினிமம் குவான்டிட்டி, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து அவங்களோட ஓனர் மீட் பண்ணி இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் வந்து உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விக்னேஷ் சார், விக்னேஷ் ராஜன். நம்ம பாட்டப் எல்லாமே வந்து திண்டுக்கல். ஓகே. படித்தது திண்டுக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து யூரோப்பில் முடிச்சுட்டு 2018 விபி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோம். 2 years ஆச்சு ரன் ஆகி. ஸோ ஓவரால் அக்ராஸ் 100 கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஓகே. ஸோ இதான் நம்ம இது பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஃபுல் பிரிண்ட் 8 colors ரோட்டோகிரேவியரோட பிரிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் கம்பெனியில் பண்ணிட்டுருக்கீங்க சார்? சார் பேக்கிங் கவர்ஸ், பிரிண்டட் கவர்ஸ் வந்து மல்டி லேயர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். டாப் டு பாட்டம் ரோல் ஃபார்மட் கொடுக்குறோம், பவுச் ஃபார்மட்ஸும் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட மிஷின்ஸ் 8 color கெப்பாசிட்டி. ஸோ நம்ம 8 colors இருக்க நம்ம எல்லாமே ப்ராடக்ட்ஸும் நம்ம டாப் டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே சார், இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 8 colors நீங்கள் பவுச்சஸ் அண்ட் தென் ரோல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா சார்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பவுச்சஸில் நம்ம மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேர்ஸு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேட் ஃபினிஷ் பண்ணுறோம், க்ளாஸி ஃபினிஷ் பண்ணுறோம். நார்மல் ஸ்நாக்ஸுக்குன்னு பிஓபி மெட்டீரியல்னு சொல்லி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்ம டாப் டு பாட்டம் மெட்டீரியல்ஸ் வைஸ் எல்லாமே பண்ணுறோம். அதிலே பவுச் ஃபார்மேட்ஸில் வந்து கசட்டிங் பவுச்சஸ், சென்டர் சீலிங் பவுச்சஸ், இந்த 2 types ஆஃப் பவுச்சஸ் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸில் சொல்லும் போது ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கிரேடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார்? ஒரு ஃபுட் ப்ராடக்டோட பவுச்சுக்கு வந்து அதுக்கான கிரேடில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல? ஸோ அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதர்சிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம லேமினேஷன் ப்ராசஸுக்கு. அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபுட் கிரேடுக்கோட அதர்சிவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள். உங்கள் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட் பார்த்தோம், ஸோ ரன்னிங்கில் இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம். சார் இனிஷியலாக வந்து பிரிண்டிங், அடுத்து லேமினேஷன்னா ஒரு வேரியேஷன் தான் மைக்ரான்ஸ் செட் பண்ணுவோம். யார் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்ற மைக்ரான்ஸ் பண்ணுவோம் லேமினேஷன். அடுத்து ஸ்லிட்டிங், யாருக்கு இப்போ இன்கேஸ் ரோலாக கேட்குறவங்களுக்கு ஸ்லிட் பண்ணி ரோலாக அப்படி கொடுத்துருவோம். இன்கேஸ் ரோலாக இல்லை பவுச்சுனா நாங்கள் அடுத்து பவுச் மிஷின் கட் பண்ணி பவுச்சஸாக கொடுப்போம்.
இந்த கசடிங் பவுச்சர் சொன்னோம்னா அப்படி வச்சோன்னா கசடிங் பவுச்சர் அப்படியே உட்காந்துரும். நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டப்பாக அப்படின்றோம். இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பவுச் ஃபார்மேட்ஸ் இப்படி பண்ணுறோம். இது வந்து சென்டர் சீலிங் பவுச்சஸ், இது கசடிங் பவுச்சஸ், இது பிஓபி மெட்டீரியல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம். போட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் போட்டோம்னா கிளியராக கிளியராக தெரியும். அதேமாதிரி ஈஸிலி டியரபிள், ஸ்நாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஈஸியாக டியர் பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல் ஸ்நாக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மெட்டீரியல் போடுவாங்க. ரோல் ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி ரோலாக கொடுத்துருவோம். அப்படி இதை நம்ம மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெலாம் பண்ணுறோம். எல்லா சைஸஸுக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்டு 15 சூப்பர் மார்க்கெட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் மேட் ஃபினிஷ் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். ஓகே சார், இப்போது இது வந்து யாரெல்லாம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம் சார்? யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும்? மெயினாக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், சூப்பர் மார்க்கெட்டு, அதை தவிர்த்து ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் பேக் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸு, சோப்பு டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சரர்ஸ், இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகும். ஓகே சார், இப்போ ஒரு சின்ன லெவலில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம வந்து A to Z சொல்யூஷன்ஸ் தரோம் சார். அதாவது பேக்கிங் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ டிசைன் ஆகட்டும், அதில் வந்து அதுக்கு ஒரு மோல்டு பண்ணுவோம் சார். நம்ம டிசைனுக்கு வந்து மோல்டு பண்ணுவோம். அந்த மோல்டோட எல்லாமே நம்மளே பண்ணி தந்துடுறோம். ஸோ நீங்கள் உங்கள் இப்போ இன்கேஸ் வந்து ரிமோட் ஏரியாவில் இருக்கலாம், யாருக்காச்சும் பேக்கிங் சொல்யூஷன் தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே சார், இப்போது இந்த பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் மெயினாக ப்ளே பண்ணுறது வந்து இந்த சிலிண்டர் காஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆமாம் சார், இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுனா சிலிண்டர் காஸ்ட்னு சொல்லி கஸ்டமர் சைடு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி அவங்களோட ப்ராடக்ட்ஸை பொறுத்து, சைஸை பொறுத்து அது ஒரு மினிமல் அமௌண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார். அதுக்கடுத்து அது வந்து ஒரு 5 to 6 years கிட்ட அந்த சிலிண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைனுக்கு டை மாதிரி சிலிண்டர் ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து மினிமம் ஆர்டர் வச்சு மினிமம் ஒரு 80 to 100 kg நம்ம ஓடிட்டுருக்கோம். நம்ம அதை பண்ணிடலாம் சார். ஓகே சார், இப்போது வந்து நீங்கள் மினிமம் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மினிமம் ஆர்டருன்றது எவ்வளோ கேஜிஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும், அது ப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ நாளில் வந்து எனக்கு டெலிவரி ஆகும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நியூ டிசைனர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சிலிண்டர் தேவைப்படும். சிலிண்டர் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இட் வில் டேக்ஸ் 10 days கிட்ட சிலிண்டர் ஆயிரும். சிலிண்டர் பண்ணி முடித்தோடனே ப்ரொடக்ஷன் அங்கிட்ட ஒரு 5 days, ஸோ 15 daysக்கு வந்து ப்ராசஸ் ஆயிரும். நம்ம வந்து ஒன்ஸ் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணலேருந்து 15 days வந்து உங்களுக்கு ஆகும். மினிமம் ஆர்டர் ஆமாம் சார், ஒரு 80 kgலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கோம் சார். மேக்ஸிமம் எவ்வளோனா பண்ணலாம், பட் மினிமம் வந்து 80 kg ஒரு ஐட்டத்துக்கு 80 kg நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா இருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த பேக்கேஜிங் அனுப்புவீங்க? ஸோ அவங்க எப்படி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்? என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் சார்? சார், ஆர்டர்ஸ் வந்து ஃபோனில் நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணால் போதும். ஒரு இல்லாட்டி கம்பெனி இருந்துச்சுன்னா ஒரு PO ரிலீஸ் பண்ணிவிட்டா நம்ம we can take the ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட் நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் நூக்கன் கார்னர் டிரான்ஸ்போர்ட் போகுது. நீங்கள் நைட் புக் பண்ணால் நாளைக்கு மார்னிங் போயிட போகுது. தட்ஸ் இட். அவ்வளோதான் சார். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் வந்து காஸ்டிங் தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து இங்கே திண்டுக்கல்லையே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஸோ அப்போ காஸ்டிங் வந்து என்ன மாதிரியான இருக்கும் சார்? சார், நம்ம வந்து எல்லா ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுனால காஸ்டிங் பெஸ்ட் ப்ரைஸ் நம்மளால் பண்ண தர முடியும். கண்டிப்பாக பண்ணித்தரோம், பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ சிலிண்டர் காஸ்ட்டுன்னு சொல்லி வருது. அது எப்படின்னா ஒரு கலர்ஸ் வருது. இப்போ டிசைனர்ஸ் இப்போ வந்து கஸ்டமர் ஒரு 4 கலர்ஸ் டிசைன் பண்ணுறாங்கன்னா அது 4க்கு சிலிண்டர் பண்ணும், 4 கலர்ஸ்க்கு சிலிண்டர் பண்ணும். அதுக்கு ஒரு சர்டன் ரேட் வரும். அந்த ரேட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கலர்ஸ் வைஸ். அப்புறமேட்டு பவுச்சுக்கு ஒரு ரேட்டு, ரோலுக்கு ஒரு ரேட் சார். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் அந்த சிலிண்டர்னு சொல்கிறது அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு அவ்வளோதான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து கேஜிஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. அதாவது சிலிண்டருக்கு ஒன் டைம் தான் சார். நம்ம அதான் சொன்னேன்ல 6 years வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டர்ஸ் 6 to 7 years நம்ம வந்து இதாகாட்டி ரஸ்டாகாட்டி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீன் நம்ம அடுத்த ஆர்டர் செகண்ட் ஆர்டர் போகும்போது நம்ம ஜஸ்ட் கேஜிஸ்க்கு மட்டும் மினிமம் ஆர்டரோட 180 kg 100 kg பண்ணால் அந்த அதுக்கோட பில் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே,
ஓகே சார். இப்போது அந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 years அப்படி இருக்கும்ன்றீங்க. ஸோ அது நீங்களே மெயின்டைன் பண்ணிப்பீங்களா இல்லை நாங்கள் மெயின்டைன் இல்லை நாமளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நாமளே பண்ணிகிட்டு இருக்கோம், தனியாக ஒரு ரூமில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போது பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பர்டிகுலராக நான் வந்து விபி பேக்கேஜிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதனால சூஸ் பண்ணணும்? விபி பேக்கேஜஸ் ஏன்னா த ரேட் வைஸ் நல்ல த ஜென்யூன் ரேட் நம்ம கண்டிப்பாக தருவோம். நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் இருக்கும் நம்மள்கிட்ட. அது இல்லாமல் குவாலிட்டி வைஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குவாலிட்டி அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. டெலிவரி ஆன் டைம் டெலிவரி கரெக்டாக கொடுத்துடலாம். இதுதான் சார் வியூ பேக்கேஜஸ் பண்ணோம். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன லெவலில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன் உங்கள் கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ரொம்பவே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம இன் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம், ஸோ என்ன மாதிரியான குவான்டிட்டியில் பிளேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் டிசைன்லேருந்து நமக்காக ஹெல்ப் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வேணுமோ நமக்கு வந்து ஒரு பவுச்சாக வேணும் அப்படின்னாலும் சரி, ஒரு ரோலாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ராடக்டை நமக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ப்ராடக்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபினிஷ்டாக ஒரு நல்ல கிரேடில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரம் டிசைன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு என் ப்ராடக்டாக கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்டை மட்டும் நம்ம அதில் வந்து பேக் பண்ணி நமக்கு வந்து மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இவங்களோட டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.